கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் 4 காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். கொஞ்ச காலம் பாடுகள், வாழ்வில் பலவிதமான பாடுகள், பொருளாதாரத்தில் அல்லது குடும்ப பிரச்சனைகள் அல்லது சரீர பாடுகள், இவைகளின் நிமித்தமாக இருக்கக்கூடிய பாடுகளை அவர் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். 4 காரியங்களை அவர் செய்கிறார். முதலாவதாக நம்மை அவர் சீர்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, பலவித கலக்கங்களில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகள், என் வாழ்வில் என்னை அடுத்த பகுதிக்கு என்னால் போகவே முடியல, நிறைய கேள்விக்குறி, குடும்பத்தில் உள்ள காரியங்கள் என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்களானால், என் ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துவார். உங்களுடைய கொஞ்ச கால பாடுகள் முடிவுக்கு நேராக வந்து அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த 4 காரியங்களை தேவன் தாம் விரும்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். ஒருவேளை பாடுகளை அனுபவித்து துயரங்கள், கஷ்டங்கள் என் வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருப்பீர்களானால், இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், முதலாவதாக அவர் உங்களை சீர்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் உங்களை சீர்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம். உன்னுடைய வாழ்வின் சம்பவங்களை குறித்து, வாழ்வின் காரியங்களை குறித்து, எல்லா காரியமுமே எதிர்மறையாக நடக்கிறதே, நான் என்ன செய்வேன், எனக்கு யார் உதவி செய்வார்கள், என் பிள்ளைகள் குடும்பங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி பல காரியங்களில் நீங்கள் குழம்பி போயிருப்பீர்களானால், என் ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி அவர் இந்த சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்துவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த வேளையிலும் உம்மை பார்த்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நிலைநிறுத்துங்கப்பா, சீர்படுத்துங்கப்பா, அவர்களை பலப்படுத்துங்கப்பா, நீர் ஸ்திரப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சமுதாயத்தில் அவர்கள் ஸ்திரப்படுத்தப்படுவார்களாக. எந்தெந்த காரியங்களில் தோல்விகள், பலவீனங்கள், சோர்வுகள் என்று இருக்கிறார்களோ எல்லா காரியங்களிலும் இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து என்கிற அதிசயமுள்ள அற்புதமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.